நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு முறை மாணவிகளிடம் உரையாற்றிய போது, எனக்கு மகாபாரதத்தில் யாரை பிடிக்கும் தெரியுமா என்று கேள்வி கேட்டார். அப்பொழுது எல்லோரும் அர்ஜுனன், தர்மன், கிருஷ்ணன் என்று பதிலளித்தனர். அவர் சிரித்தபடி விதுரன் என்றார். அதற்கான 6 காரணத்தை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். 1. தர்மர் திரௌபதியை வைத்து சூதாடிய போது, இது அநீதியின் தொடக்கம், தர்மத்திற்கு விரோதம் என்று முழங்கிய ஒரே குரல் விதுரருடையது. 2. துச்சாதனன் பாஞ்சாலியின் புடவையை உருவிய போது தர்மர் உட்பட அனைவரும் தலை குனிந்தனர். ஆனால் அதை எதிர்த்த ஒரே வீரர் விதுரர் மட்டும்தான். 3. பாண்டவர்களை கொல்ல சதி நடந்த போது காட்டில் தீ பற்றினால் எலி எப்படி மறைந்து கொண்டு தீ அணைந்த பிறகு தப்பிக்கும் என்று மறைமுகமாக கதை சொல்லி காப்பாற்றினார். 4. திருதராஷ்டிரன் அறத்தை மீறிய போது விதுரர் மட்டும்தான் எதிர்த்து நீதியை போதித்தார். இன்றும் இது விதுர நீதி என்று அழைக்கப்படுகிறது. 5. இறைவனின் அவதாரமான கிருஷ்ணன் ஹஸ்தினாபுரம் வந்தபோது அரண்மனையை விட்டு விதுரனின் இல்லத்தையே நாடினார். ஏனென்றால் அவர்தான் தர்மத்தை காப்பாற்றியவர் ஆவார். 6. தனக்கு அவமானம் ஏற்பட்ட போது துரியோதனனை எதிர்த்து அமைச்சர் பதவியை துறந்தார். ஆயினும் தர்மத்தை விட்டு அவர் எப்போதும் விலகவே இல்லை.